ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு வந்ததே ரொம்ப லேட்டு. அந்த லேட்லேயும் வந்து கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படி என்ன செஞ்சு முடிச்சேன்னா, சாம்பார் சாதம், பீக்கங்காய் பொரியல், அப்புறம் கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, காலையிலேருந்தே இந்த அவ்வைஷமி பாட்டு இருக்குல்ல, அதுதான் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பரபரப்பாக கடகடன்னு சமைச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அப்போவே சொன்னாங்க, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சிரு, இல்லை லஞ்ச் மட்டும் செஞ்சிருந்தேன். இல்லை இல்லை, நான் ரெண்டுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வாங்கிட்டு வந்த கேரட் பீன்ஸ் அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து விளைஞ்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே கத்திரிக்காய் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குற கத்திரிக்காய்க்கும் இந்த கத்திரிக்காயும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு. எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மார்னிங் எந்திரிச்சது லேட்டுன்றதுனால இதுக்கப்புறமேட்டுக்கா பருப்பு வேக போட்டு ரைஸ் வச்சு தனித்தனியாலாம் பண்ண முடியாதுன்றதுனால சாம்பார் சாதமாக கன்வே பண்ணியாச்சு. அதுலேயும் வேறு மிளகா கருகிடுச்சு, முந்திரி போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக வறுத்து போட்டிருந்தேன். ஆனால் இவ்வளோ சொதப்பல் பண்ணியிருந்தாலும் கடைசியாக அந்த நெய் கொத்தமல்லியெல்லாம் போட்டு கிளறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு இவ்வளோத்தரும் செஞ்சுட்டே காயின்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.